அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுஜாதாவோட சிறுகதை எழுதுவது எப்படி அப்படின்னு ஒரு சிறுகதை ஒன்று பார்க்க போகிறோம். இந்த கதையை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. நீங்கள் நல்ல சிறுகதை எழுத விரும்புகிறீர்களா? உங்களுடைய சிறுகதை குமுதம், ஆனந்த விகடன், கல்கி போன்ற பிரபலமான பத்திரிகைகளில் பிரசுரமாக வேண்டுமா? அப்படி என்றால் சிறுகதையின் நுணுக்கங்களை சுஜாதாவிடம் கற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளவும். தபால் பெட்டி எண் 2355 அப்படின்னு தினமணியில் ஒரு விளம்பரம். சார், நீங்கள் இந்த விளம்பரத்தை பார்த்துருப்பீங்களா சார்? இந்த விளம்பரத்தை பார்த்த உடனே சார், எனக்கு அப்படியே இதயமே அப்படியே திக்கு திக்கு திக்குன்னு துடிக்குது சார். அப்படியே சார், நான் இது வரைக்கும் ஒரு 90 கதை எழுதிட்டேன் சார். எல்லா பத்திரிகைகளும் அனுப்பிச்சிருக்கிறேன் சார். ஆனால் ஒருத்தன் கூட பிரசுரிக்கலை சார். எல்லாம் ரிட்டன் ஆகி திருப்பி தான் சார் என்கிட்ட வந்துடுச்சு சார். நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் சார். ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டு அவர் மந்திரம்லாம் வச்சு கொடுத்தாரு. அதை எதுவுமே தபாலில் போட்டேன். அப்புறம் ஒரு சின்ன குழந்தைகிட்ட அது கையால் தபால் பெட்டியில் போட சொன்னேன். அப்புறம் பீச்சை கையில் போட சொன்னாங்க, அதில் போட்டேன். என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். என்னுடைய கதை எந்த பத்திரிகையிலையும் இது வரைக்கும் பிரசுரம் ஆகவே இல்லை சார். 90 கதை எழுதியிருக்கிறேன் சார். சார், அதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். என் பேர் ராஜரத்னம் சார். நான் சொந்தமாக தொழில் பண்ணுறேன் சார். என்ன தொழில்னா, ஹோல்சேல் கம்பெனி வச்சுருக்கிறோம் சார். மிளகா, வத்தல், வெல்லம், மண்ணெண்ணெய் இதெல்லாம் சொந்தமாக ஹோல்சேல் பண்ணுறேன். நல்ல வருமானம் சார். ஆனாலும் மனசில் கதை எழுதணுன்னு ரொம்ப ஆசை சார். நிறைய கதைங்க எழுதி பத்திரிக்கைலாம் அனுப்பிச்சு ஒன்றுமே இதுவாக வெறுத்து போச்சு சார். என் ஃப்ரெண்டு எத்ராஜ் ஒருத்தன் இருக்கான் சார். அவன் தான் சொன்னான், டேய் இதெல்லாம் நமக்கெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா. அந்த பத்திரிகைகளெல்லாம் மாமன் மச்சான் அவனுங்க எழுதுகிற கதையை தான் போட்டுன்னு இருப்பானுங்க, நம்மளெல்லாம் கண்டுக்கவே மாட்டானுங்க அப்படின்னு சொன்னான். கரெக்டு தான் சார், அவன் சொல்கிறது கரெக்டு தான். சரி, இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்ல ஒரு நாள் சட்டையை மாட்டின்னு ஒருதலை ராகம் மாடி இன்னொரு தடவை பார்க்கலான்னு கிளம்பும்போது தான் இந்த பத்திரிகையில் இந்த விளம்பரத்தை பார்த்தோம் சார். சார், இந்த சுஜாதாவை சொல்கிறாங்களே, இந்த ஆள் நல்லா எழுதுறாரு சார். இந்த ஆளுக்கிட்ட கொஞ்சம் விஷயம் இருக்குது சார். அவரே கற்றுத்தராருன்னும் போது சிறுகதனுடைய அந்த ட்ரிக்கெல்லாம் சொல்லி தருவார்ல சார். சரி, நமக்கு என்ன காசாக பணமா, போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை எடுத்து, அன்புள்ள தபால் பெட்டி 2355 அவர்களுக்கு, எனக்கும் சிறுகதை எழுதி பத்திரிகைகளில் பிரசுரிக்கும் என்னுடைய கதையெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு சுஜாதா கிட்ட சிறுகதை எழுதணும் அப்படின்னு கற்றுக்கணுன்னு ஆசை. நீங்கள் அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு எவ்வளோ கட்டண விவரங்களை கீழ்கண்ட முகவரிக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நான் இந்த பட்டறையில் சேர்ந்துக்கிறேன். அப்படி இப்படிக்கு நாகரத்தினம் அப்படின்னு ஒரு லெட்ரு ஒன்று எழுதி அனுப்பிச்சோம் சார். அனுப்பிச்சி ஒரு 2 நாள் ஆச்சு. உடனே பதில் லெட்ரு வந்தது. அன்புள்ள ராஜரத்தினம் அவர்களுக்கு நன்றி, உங்கள் கடிதம் பார்த்தோம். உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல சிறுகதையில் ஏதாவது ஒன்றை எங்களுக்கு அனுப்பி வைங்க. அதை சுஜாதா பரிசீலனை பண்ணிவிட்டு உங்களுடைய கதையோட தரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அவருடைய சிறுகதை பட்டறையில் சேர்த்து உங்களுக்கு அந்த சிறுகதை பற்றிய டெக்னிக்களை சொல்லி தருவார். இதை அவர் ஒரு இலக்கிய துண்டாக செய்கிறதுனால அவர் கட்டணம் எதையும் எதிர்பார்க்கறதில்ல. நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு இப்படிக்கு அன்பரசன் போட்டு எனக்கு ஒரு லெட்ரு வந்தது சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு சார். சுஜாதா கிட்டே போயிட்டு நம்ம சிறுகதையை பற்றி கற்றுக்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் 90 கதை எழுதி வச்சுருக்கிறேன்ல சார். அதிலேருந்து ஒரு நல்ல கதையாக செலக்ட் பண்ணி, காதலுக்கு வேலி அப்படின்னு ஒரு கதை ஒன்று இருக்குது சார். அதை என்ன பண்ணேன், ரெஜிஸ்டர் தபாலில் அமுச்சு விட்டேன் சார். சரி போட்டோம், எனக்கு எப்படியும் இதுக்கு ஒரு விடிவு காலம் வந்துடும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு என் வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு சார். எந்த ரிசல்ட்டுமே வரல. சரி, இதுவும் அவள் தான் பொழுது, எல்லாமே நிராகரித்த மாதிரி இதையும் நிராகரிச்சிட்டானுங்க பொழுது அப்படின்னு மனசுக்குள்ளேயே வெறுப்பாக தான் இருந்தது. சரி, இருந்தாலும்னா 6 வருஷம் 7 வருஷமாக பொறுத்து இருந்தோம், ஒரு 6 நாள் பொறுக்க மாட்டோமா அப்படின்னு பார்த்துன்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு லெட்டர் வந்தது சார். அன்புள்ள ராஜரத்னம் அவர்களுக்கு, உங்களுடைய சிறுகதையை சுஜாதா அலசி பார்த்தார். உங்கள் கதையில் எந்த பத்திரிகை வேணாலும் பிரசுரமாகிறதுக்கு உண்டான தகுதி எல்லாமே இருக்குது. கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணிட்டா
எந்த பத்திரிகைனாலும் உங்கள் கதை வந்து பிரசுரத்துக்கு உண்டான தகுதி இருக்குது. ஆகவே நீங்கள் வந்து சுஜாதா வந்து உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு சம்மதித்திருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திங்கக்கிழமை அடுத்த திங்கக்கிழமை காலையில் ஒரு 9 மணிக்கு கீழ்கண்ட விலாசத்துக்கு வந்து சுஜாதாவை வந்து பாருங்கள். வரும்போது ஒரு நல்ல பேனாவும் ஒரு 40 ஒயிட் பேப்பரும் கையோடு எடுத்துகிட்டு வாங்க. இப்படிக்கு அன்பரசன், சிறுகதை பட்டறை செயலாளர் அப்படின்னு போட்டு எனக்கு லெட்ரு வந்தது சார். ஐயோ அப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சார். அப்பா, சுஜாதாவை நேரடியாக போய் பார்த்து நம்ம சிறுகதையை போய் கற்றுக்க போகிறதுக்கு நம்மளே வர சொல்லியிருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். என் சிறுகதையை படிச்சுட்டு என்னை செலக்ட் பண்ணிட்டாருனால பெரிய ஏதோ எழுதியிருக்கிறேன் சார். எழுதுவேன் சார், நல்லா எழுதுவேன் சார். பேசுறது தான் அப்படி பேசுகிறேன்னே தவிர என்னுடைய தமிழ்லாம் நான் லெட்டரில் நல்லா எழுதுவேன் சார். அன்னைக்கு காலையில் திங்கக்கிழமை காலையில் நல்லா குளிச்சுட்டு சட்டையை நல்லா மாட்டிட்டு 9 மணிக்கு வர சொன்னாங்கள்ல, அதனால் சீக்கிரமாக போகணுன்ட்டு ஒரு டாக்ஸியை பிடிச்சி 8:30க்கெல்லாம் அந்த அட்ரஸுக்கு கிளம்பி போயிட்டோம் சார். போனால் அந்த அட்ரஸ் வந்து ஒரு லாட்ஜில் இருக்குது சார். லாட்ஜ் போர்டுக்கு இருந்தது. அது உள்ள லாட்ஜ் உள்ள ஒரு ரிசப்ஷனில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் பார்த்துட்டு என்ன திருன்னு முழிக்கிறாரு என்னான்ட்டு. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சார். அவர் என்னை பார்த்துட்டு, யார் உங்கள் பேர் நான் ராஜரத்னமா அப்படின்னு கேட்டார் சார். ஆமாங்க, நீங்கள் தான் அன்பரசனா? ஆமாம் நான் தான். என்ன 9 மணிக்கு தானே வர சொன்னேன், 8:30 வந்துட்டுக்கிறீங்களே அப்படின்னாரு. இல்லை சார், சீக்கிரமாக பார்க்கலாம் அப்படின்னு தான் அப்படின்னு. சரி, என்னை கூட்டும் போய் ஒரு சேரில் அப்படியே உட்கார வச்சார் சார். உட்கார வச்சுட்டு, எத்தனை சிறுகதை எழுதியிருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்னு கேட்டார் சார். நான்லாம் ஒரு 90 சிறுகதை எழுதியிருக்கேங்க. ஏதாவது பத்திரிக்கையில் வந்துதா அப்படின்னு கேட்டார். இது வரைக்கும் எதுவும் பத்திரிக்கையில் எதுவும் பிரசுரம் ஆகலைங்க. ஒரு தடவை கேள்வி பதில் பகுதிக்கு அமுச்சு வச்சுருந்தேன், அது வந்தது. அப்புறம் ஒரு டைம் வந்து ஒரு லெட்டர் ஒன்று போட்டிருந்தேன், அது வந்தது. இதுமாரி தான் வந்ததே தவிர நான் எழுதின கதைலாம் எதுவும் இது வரைக்கும் வரல சார் எனக்கு. அப்படியா? நீங்கள் இது வரைக்கும் உங்கள் லெட்டரை வந்து பார்த்ததில் பரவாயில்லன்னு தான் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நான் சொந்தமாக தொழில் பண்ணுற இது வச்சுருக்குறேன் சார். மிளகா, வத்தல், வண்டி வச்சுருக்கேன் நான். கல்யாணம் ஆகிடுச்சா? இன்னும் இல்லை சார், கல்யாணம்லாம் ஆகலை சார். இப்போ நீங்கள் இது கொடுத்துருக்குறீங்களா அந்த அட்ரஸ்ஸு, உங்களுடைய சொந்த அட்ரஸ் தானே? ஆமாம் சார், இதுதான் சார் ஒரிஜினல் அட்ரஸ்ஸு. இங்கே தான் நான் என் வீடு, தனி வீடு தான் சார், என் சொந்த வீடு தான். அங்கே நான் தனியாக தான் சார் இருக்கிறேன். அப்படியா? சரி, இப்போ அந்த கதைலாம் இப்போ நீங்கள் எங்கிட்ட கொடுத்துருக்கீங்களே, அதுக்கு எவ்வளோ சன்மானம் எதிர்பார்க்குறீங்க சார்? நான் சார், இது கதை வந்து பத்திரிக்கையில் வந்தால் போதாதா, இதுக்கெல்லாம் துட்டு எதுக்கு சார் அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. உங்களுடைய கதையை வந்து நீங்களே வந்து தரம் தாழ்த்திக்கூடாது. நீங்கள் நல்லா தைரியமாக சொல்லுங்கள். கதையில் விஷயம் இருக்குதுங்கும்போது நம்மளே தரம் தாழ்த்திக்கூடாது சார். கேளுங்கண்ணே. சரி சார், ஏதாவது ஒரு 75 கட்சா போதும் சார் அப்படின்னு. சரி, எந்த பத்திரிக்கையில் வரணும்னு இது பண்ணுறீங்க? எதில் வேணாலும் பரவாயில்ல சார். தினத்தந்தியில் போட்டுடலாமா? இல்லை சார், குங்குமத்தில் வந்தால் நல்லாயிருக்கும் சார். சரி, குங்குமம் தானே, சரி பார்த்துடலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் உக்காண்டுருங்க, இங்கே இருங்க, நான் இந்த போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாடிக்கு மேலே போயிட்டார் சார். மாடிக்கு மேலே போன அன்பரசன் கொஞ்ச நேரம் பார்த்து கீழே இறங்கி வந்தார். வந்துட்டு, நாகரத்னம் வாங்க, மேலே போனீங்கன்னா மாடி மேலே 9ஆம் நம்பர் ரூமில் சுஜாதா வெயிட் பண்ணுறாரு உங்களுக்காக, போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சார் சார். அவர் சொன்ன உடனே சார் எனக்கு திக்குன்னு அடிச்சுக்குது சார். மாடிப்படி ஏறி போகிறேன், எனக்கு முன்னாடியே 4 படி என் மனசு ஏறி போயிடுச்சு சார். ஐயோ, சுஜாதாவை பார்க்க போகிறேன், சிறுகதையை பற்றி கற்றுக்க போகிறேன் அப்படின்னு அவ்வளோ திக்குன்னு அடிச்சுக்குது. அப்படியே நேராக போய் 9ஆம் நம்பர் ரூமை தட்டினேன் சார். தட்டின உடனே கதவு திறந்தது சார். கதவு திறந்தா உள்ளே ஒரு பொண்ணு நிற்கிறா சார். எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு சார். என்ன அது, நம்ம எழுத்தாளர் சுஜாதா மீசெல்லாம் வச்சுன்னு ஒல்லியாக இருப்பார், அவரை தானே எதிர்பார்த்தேன், இங்கே என்ன பொண்ணு இருக்குது அப்படின்னோன்னா, அந்த பொண்ணு வாங்க உள்ளே வாங்க அப்படின்றா சார். இல்லைங்க, இங்கே சுஜாதான்னு. நான் தாங்க சுஜாதா, என் பேர் தான் சுஜாதா. வாங்க, ஏன் வெளியே நிற்கிறாங்க, வாங்க உள்ள அப்படின்னு கூப்பிட்டா சார். சரின்னு நான் உள்ளே போனேன் சார். நீங்கள் என்ன ஏமாற்றமாக இருக்குதா என்னன்னு? ஆமாங்க, எழுத்தாளர் சுஜாதானா ஒரு ஆம்பளை ஒல்லியா, அவரை தான் எதிர்பார்த்துன்னு வந்தேன் நான். அப்படியா?
நாங்கள் விளம்பரத்தில் வந்து எழுத்தாளர் சுஜாதா சந்திக்கிறார் அப்படி நான் கொடுத்துருந்தோம். இல்லைங்க, அப்படி கொடுக்கல. பின்னா வாங்க உள்ளே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னேன் சார். எனக்கு ஒன்றுமே புரியல சார். இது என்னடா இது விஷயம் வேறு மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் மூச்சு நின்றுந்தேன் சார். அந்த பொண்ணு கையில் நான் அனுப்பிச்சேன்ல சார் அந்த சிறுகதை, அதை கையில் வச்சுக்கிட்டு பென்சிலை வாயில் கடிச்சிக்கிட்ட என் சிறுகதையை ஒரு பக்கமாக திருப்தி படிக்கிறா சார். நான் பார்க்குறேன் சார், அந்த பொண்ணை நல்லா சோக்காக இருக்கிறா சார், சூப்பராக இருக்கா சார். மெல்லிசா ஜாக்கெட்டு சார், உள்ளே போட்டுனுக்கிற பாடியெல்லாம் தெரியுது சார். பச்சை கலரு சேலை கட்டிகிட்டு இருந்தா சார், கரும் பச்சையில். ஆள் நல்லா சோக்காக தான் சார் இருந்தா. சரி நான் பார்த்தேன், என்ன பண்ணுறது, எழுத்தாளர் சுஜாதா தான் வரல. சரி இந்த அம்மா என்ன தான் சொல்லுது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு மேலே உக்காந்துக்கினான் சார். அந்த பொண்ணு பென்சிலை வாயில் கட்டிட்டு அந்த ஒரு பேப்பரை கதையை அப்படி திருப்பி பார்த்துட்டு, ஏங்க உங்கள் கதையில் வந்து எடுத்த உடனே ஒரு பொண்ணை வர்ணிக்கிறீங்க. ஆமாங்க, நீங்கள் இது வரைக்கும் பொண்ணை இது வரைக்கும் நேரடியாக பார்த்து பேசியிருக்கீங்களா, கிட்டக்க பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க. இது வரைக்கும் லவ் எதுனா பண்ணியிருக்கிறீங்களா? இல்லைங்க. ஒரு டைம் பக்கத்து வீட்டில் சொல்லுங்கள், சரி அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க, கதைன்னு இருந்தால் எல்லாமே சொல்லி ஆகணும், சொல்லுங்கள். இல்லைங்க, என் வீட்டாண்ட ஒரு பக்கத்தில் ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தாங்க, அது அந்த பொண்ணு அவங்க அம்மாகிட்ட போய் கொடுத்தா அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சிங்க, அதெல்லாம் வேணாங்கன்னு. அப்படி கிடையாது, இதில் கூட கதை இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் இது வரைக்கும் ஒரு பொண்ணுன்னு எதையும் பார்த்து நேரடியாக பேசுனது கிடையாது, அப்படி தானே? ஆமாங்க. சரி, இப்போ நான் உங்கள் எதிர்க்க உட்காந்துன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சேரை நேராக என்கிட்ட வலிச்சுட்டு என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கினா சார். இப்போ என்னை பாருங்கள், நேராக பாருங்கள், என் கண்ணை பாருங்கள், என்னை பார்த்து வர்ணிங்க அப்படின்றா சார். சரி எனக்கு ஒன்றுமே புரியல, என்னங்க இது எப்படிங்க அப்படின்னா, ஏங்க கதைன்ட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா, ஒரு பொண்ணை பற்றி வர்ணிக்கிறீங்கன்னா, ஒரு பொண்ணோட நேரடி தொடர்போ நேரடி ஸ்பரிசமோ நேரடியாக பேசின அனுபவம் இருந்தால் தான் உங்களுக்கு கதையில் வந்து ஒரு ஒரிஜினாலிட்டி வரும், புரியுதுங்களா? நீங்கள் எழுதுங்க, நான் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் சார். சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பேப்பரும் பென்சில் எடுத்து பேனா எடுத்து பேப்பரில் நான் எழுத ஆரம்பித்தேன் சார். எழுதின உடனே கொண்டாம்பொறுத்து இது வரைக்கும் என்ன எழுதுறீங்க அப்படின்னு கேட்டார் சார். அந்த பெண்ணின் பெயர் சுஜாதா, அவளுக்கு கருநீல கருப்பாக அடர்த்தியான ஜடை மாதிரி நல்ல முடி இருந்தது, நெத்தியில் ஒரு சின்ன பொட்டு வச்சுருந்தா, அவளுடைய கன்னங்கள் வழவழப்பாக இருந்தன. வேறு இருங்க, சரி நெத்தியில் பொட்டு வச்சுருந்தா, முடியெல்லாம் நல்ல கருப்பாக அடர்த்தியாக இருந்தது, ரைட்டு, கன்னங்கள் வழவழப்பாக இருந்தது, ஓகே. கன்னங்களை வந்து நீங்கள் தொட்டு இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா, வழவழப்பாக இருந்தது தெரியுமா உங்களுக்கு? இல்லைங்க. இப்போ தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி அப்படியே அவள் கன்னத்தில் வச்சு அப்படியே தேய்ச்சா சார். எப்படி இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு. ஆமாங்க, வழவழப்பாக தாங்க இருக்குது அப்படின்னு சொன்னேன் சார் நான். இது தாங்க அனுபவம். இந்த அனுபவத்தை வச்சு தான் நீங்கள் அப்படியே கதையை எழுதிக்கிட்டே போகணும், புரியுதா? நீங்கள் எழுதுங்க, நான் எழுத அதில் சொல்லிகிட்டே வரேன். இதில் வந்து நீங்கள் அந்த பெண்ணின் பெயர் சுஜாதான்னு போட்டிருந்தீங்கள்ல, அந்த பேரை எடுத்துருங்க, பேரை மாற்றிருங்க, ஏன் பேர் வேணாம் அப்படின்னா சார். உடனே நான் அந்த பொண்ணு பேர் வந்து மோகினின்னு வச்சுக்கிறேன். சரி, இப்போ மோகினியை பற்றி மேற்கொண்டு எழுதுங்க, உங்கள் கதையில் வரதை சொல்லுங்கன்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி அப்படியே நிறுத்துங்க. இப்போ என்ன எழுதியிருக்கீங்க? ஏங்க இந்த இப்போ எழுதுனதெல்லாம் இப்போ படிக்க முடியாதுங்க, அது கொஞ்சம் சென்சார் அப்படின்னு. அந்த மாதிரி வெக்கெல்லாம் படக்கூடாதுங்க, படிங்க. இல்லை மேடம் எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. அதெல்லாம் கிடையாது, கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அவளே எடுத்து படித்தா சார். 2 பேரும் காதலித்தார்கள், அந்த பெண்ணை அவன் மிகவும் விரும்பினான். இப்படியே போய்கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர்கள் இருவரும் தங்களை மறந்து 2 பேரும் தன்னை மறந்து தங்களை இழந்தார்கள். சரி, காதல் வலையில் விழுந்தார். சரி ரைட்டு, அவ்வளோதானே. சரி, இப்போ வந்து அவங்க 2 பேரும் வந்து
தன்னை இழந்தார்கள்னு போட்டிங்கல்ல, இப்போ இழந்துட்டா போகுது வாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து என்னை கையை பிடிச்சி அப்படியே படுக்கையில் படுக்க வச்சுட்டா சார். சார் அதுக்கப்புறம் சார் 3 பக்கம் இந்த கதையை எழுதுகிற அளவுக்கு மேட்ரு ஆயிடுச்சு சார். சார் என்ன மாதிரி அனுபவம் தெரியுமா சார்? அப்படியே மின்னல் மாதிரி இருந்தது சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து அந்த பொண்ணு எழுந்து உட்காந்துட்டு இப்போ நீங்கள் எழுந்துங்க, சட்டையை மாட்டுங்க அப்படின்னா சார். சரின்னு சட்டையை மாட்டிக்கிட்டேன் சார். மாட்டிக்கிட்டு சரி இப்போ நடந்த விஷயத்த அப்படியே ஒன்று விடாமல் அப்படியே இப்போ கதையில் எழுதுங்க. இப்போ என்ன நடந்தோ அந்த கணத்தை மொத்தமாக அதில் எழுதுங்க. இப்போ பாருங்கள் நீங்கள் இந்த கதையை எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக எழுதுறீங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னார் சார். சார் அவர் சொன்னது தெய்வ வாக்கு சார். அதுக்கப்புறம் நான் பேனா பிடிச்சி பேப்பரில் எழுதுகிறேன், அப்படியே பறக்குது சார் பேனா. ஒவ்வொரு அந்த அனுபவத்தை அப்படியே எழுதி 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 கொண்டாட பொறுத்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் சார். இல்லை ஒன்றும் இல்லை மோகினி, இந்த கதையில் 2 பேரும் இப்போ வந்து சினிமாவுக்கு போகிறாங்க மோகினி என் கதையில் அப்படின்னு. அவ்வளோதானே, சினிமாவுக்கு தானே போகிறாங்க, போனால் போச்சு, சரிங்க எங்கன்னா நியூஸ் ஷோ என்ன இருக்குதா பாரு போகலாம் அப்படின்னு. அப்புறம் சினிமா போய் என்ன பண்ணுறாங்க, அவன் சினிமாவை வந்து அந்த பொண்ணை பார்க்கவே விடலை மோகினி, அந்தமாரி பண்ணுறான் அப்படின்னு. பார்க்க விடாதீங்க. அப்புறம் சினிமாவுக்கு போனோம், போயிட்டு மறுபடியும் அதே லாட்ஜுக்கு வந்துட்டோம். மறுபடியும் வந்துட்டோம் சார். வந்தோடனே இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மீதி கதையை எழுதி முடிங்க அப்படின்னு சொன்னேன் சார். நான் இப்போ என்ன பண்ணேன், மோகினி இதுக்கெல்லாம் எவ்வளோ சார்ஜ் கொடுக்கணும், துட்டெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க, இந்த கதையை நீங்கள் எழுதி பத்திரிக்கைக்கு அனுப்புங்க, பிரசுரமாகட்டும், அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் சன்மானம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னேன் சார். இல்லை இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு மோகினி, உனக்கு வந்து நான் ஒரு இந்த கதை மட்டும் இதுவாச்சுன்னா உனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுப்பேங்க. ஐயோ அவ்வளோலாம் வேணாம். இல்லை உனக்கு ஒரு நகையாவது எடுத்து கொடுக்குறேன், முதல்ல அந்த கதையை எழுதி முடிங்க, முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான் சார். அப்போ இந்த கதையில் வந்து அவன் மோகினியை திருமணம் செய்து கொண்டான் அப்படின்னு இதை முடிச்சிடுறேன் நான். இது தப்பாட்டம். நீங்கள் வந்து அந்த கதையில் காதலுக்கு வெளியில் எப்படி முடிச்சிருக்கீங்க, இந்த கதை வந்து 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, 2 பேரும் தன்னை இழந்துடுறாங்க, இழந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்படி தானே நீங்கள் கதையில் வந்து எழுதியிருக்கீங்க. ஸோ அப்படி தான் இந்த கதை வரணுமே தவிர இங்கே வந்து கல்யாணம் அது இதெல்லாம் வந்து இப்படி மாற்றக்கூடாது கதையை. இல்லை மோகினி, எனக்கு வந்து அந்த நான் வந்து மோகினியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது தப்பு, அந்த தப்பாட்டமே ஆடக்கூடாது. ஐயோ நான் அப்புறம் உன்னை நான் எப்போ பார்க்கறது இதோட அப்படின்னு. நீங்கள் முதல்ல கதையை முடிங்க, கதையை முடித்ததுக்கப்புறம் பத்திரிக்கையில் வரட்டும், வந்ததுக்கப்புறம் நான் அந்த பத்திரிக்கையை நான் படித்து பார்த்துட்டு நான் உனக்கு லெட்ரு போடுறேன், அந்த லெட்டரை நீ பார்த்துட்டு எங்கே உன்னை நான் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உனக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மறுபடியும் மீட் பண்ணுவோம். இப்போது உங்கள் கதையில் வர மாதிரி அவங்க எப்படி 2 பேர் பிரிஞ்சு போகிறாங்களோ இப்போது நம்ம 2 பேர் பிரிஞ்சு போகிறோம். இப்போ நீங்கள் நேராக வீட்டுக்கு போங்க, இந்த கதையை வந்து எப்படி முடிக்கணுமோ முடிச்சுட்டு பத்திரிக்கையை அமுச்சு விடுங்க, இப்போ நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டா சார். நான் அங்கேருந்து அந்த பேப்பருக்கு பொருளாம் எடுத்துக்கின்னு நேராக வீட்டுக்கு ஓடியாரேன் சார். நான் ஒரு அதிர்ஷ்டம் பாரு சார், எனக்கு இப்படிலாம் நடந்துருக்குது, அதெல்லாம் இந்தமாரி நடக்கணும், இந்தமாரி அதிர்ஷ்ட நாள் சார் இன்றைக்கி, என்னால் நடக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். இப்போ உடனே நான் வீட்டுக்கு போகிறேன், இந்த கதையை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடுறேன், முடிச்சுட்டு உடனே பத்திரிக்கை அனுப்புகிறேன், இந்த பத்திரிக்கை பிரசுரமாகும், அவள் படிச்சுட்டு எனக்கு லெட்ரு போட்டு மறுபடியும் நான் பத்திரிக்கையிலேருந்து பிரசுரம் ஆனவொடனே ஆசிரியர் எனக்கு அனுப்புகிற பணம் எனக்கு முக்கியம் இல்லை சார், எனக்கு மோகினி தான் சார் முக்கியம். அவங்க பார்த்துட்டு எனக்கு லெட்ரு போடுறதுனால மறுபடியும் நான் கண்டிப்பாக அவளை மீட் பண்ணணும் சார் அப்படின்னு நினச்சிக்கின்னு பத்திரிக்கை எடுத்து நேராக என் வீட்டுக்கு போகிறேன் சார். வீட்டுக்கு போயிட்டு என் வீட்டுக்கு கதவை திறக்கலான்னு சொல்லிட்டு சாவியை தர்றேன், பாக்கெட்டில் சாவியை காணோம் சார். நான் எப்பவுமே 2 சாவி வச்சுருப்பேன், ஒரு சாவி வந்து வீட்டு உள்ள பீரோவில் இருக்கும், இன்னொரு சாவி சட்டையில் தான் வச்சுருவோம். அங்கே ஹோட்டல் லாட்ஜில் வந்து சட்டையை கட்டினேன், அப்போ எங்கேனா கீழே வந்துடுச்சா என்னான்னு தெரியல எனக்கு. பாக்கெட்டில் வீட்டில் எங்கே பார்க்குறேன் சாவியை காணவே காணோம். சரி உள்ளே இங்கேருந்து போனோன்னா அவ்வளோ தூரம் போனோம் லாட்ஜுக்கு,
இப்போ அன்பரசனும் அவங்களாம் அங்கே தான் இருப்பாங்க, அந்த பொண்ணும். போனால் அங்கே சாவி இருக்குதான்னு கேட்டு வாங்கின்னு வரலாம். ஆனால் ரொம்ப தூரம் போகணும். சரி இப்போ என்ன பண்ணுறது, ஜன்னல் வழியாக என்ன குச்சி கிச்சி விட்டு உள்ளே சாவி வெளியில் எங்கன்னா இருக்குதான்னு பார்த்து எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஜன்னலை திறக்கிறேன். திறந்து என் வீட்டை பார்த்தா திக்குன்னு ஆயிடுச்சு சார். என் வீட்டில் ஒரு பொருள் இல்லை சார். ஒரு டேப் ரெக்கார்டரை காணோம், அந்த கேசட்டை காணோம், ஸ்டீரியோவை காணோம், உள்ளே இருக்கிற அல்மாரி திறந்து கிடக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல, திக்குன்னு ஆயிடுச்சு. உடனே பூட்டை உடச்சி கதவை திறந்துன்னு உள்ளே போனால் வீட்டில் ஒரு பொருள் இல்லை. எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சி எடுத்துன்னு போயிட்டு இருக்கிறானுங்க. என்னுடைய பீரோவை திறந்து பார்த்தா பீரோவில் ஒரு 10,000 ரூபாய் வச்சுருந்தேன் சார், பேங்க்கில் கட்டுறதுக்காக. அந்த காசை காணோம். என்னுடைய மோதிரம், என்னோடய வாட்ச், என்ன செயினுங்கன்னெல்லாம் உள்ளேருந்து ஒன்றுத்தையும் காணோம். எல்லாத்தையும் சுத்தமாக நாங்கள் லாட்ஜில் வந்து பாடம் கற்றுன்னு இருந்தோம் பாருங்கள், சிறுகதை எழுதுறது எப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து இங்கே வந்து லூட் பண்ணி எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துன்னு போட்டுக்கிறானுங்க சார். இது யார் பண்ணது, என்ன பண்ணதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சார். என் பக்கத்து வீட்டுக்காரர்களை கேட்டேன், என்னங்க இது என்னாச்சு அப்படின்னா, அந்த யாரோ ஒருத்தர் டெம்போ எடுத்துன்னு வந்தார், ஏற்றின்னு போட்டாங்க, டெம்போ வந்துருந்தது அப்படின்னு சொல்கிறாரு சார். எனக்கு ஒன்றுமே புரியல சார். அப்படியே தலை மேலே கையை வச்சுக்கிட்டு அப்படியே உக்காந்துட்டேன். அப்படியே சரி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னுட்டு, சரி நேராக முதல்ல லாட்ஜில் போய் அவங்க இருக்கிறாங்களாம் முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக லாட்ஜுக்கு ஓடியாரன் சார். ஓடியாந்து அந்த ரிசப்ஷனில் ஒருத்தனுக்கு, ஏப்பா இந்த அன்பரசு அவங்க எங்கள் மேலே அவங்களாம் அப்போயே காலி பண்ணின்னு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறான் சார். ஏப்பா என்ன அப்படி சொல்கிற, அந்த 9ஆம் நம்பர் ரூமில் இருந்தாங்களா அவங்கள தானே, அவங்கள கேட்குறான். அந்த அன்பரசன் ஒருத்தர், அதெல்லாம் யாரும் கிடையாதுங்க, அவங்க எல்லாம் காலி 9ஆம் நம்பர் ரூம்லலாம் இப்போ யாரும் கிடையாது அப்படின்றான் சார். எனக்கு ஒன்றுமே புரியல சார். இது என்ன நடந்தது, போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு தகவல் சொல்கிறேன், போலீஸ்காரங்களாம் சிரிக்கிறாங்க சார் நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு. அவங்க தான் பண்ணியிருப்பாங்க, இது தெரியலையா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னையே கிண்டல் பண்ணுறாங்க சார். இது என்ன பண்ண சார், இவ்வளோ நேரம் இந்த கதையை கேட்டுட்டு இருந்தீங்கல்ல சார், நீங்களே சொல்லுங்கள் சார், இந்த வேலையை பண்ணது மோகினியாக அந்த ஆளுமா சார்? நீங்கள் நம்புறீங்களா? எனக்கு நம்பிக்கை இல்லை சார். என் மோகினி அப்படியெல்லாம் செஞ்சுருக்க மாட்டா சார். அவள் எவ்வளோ ஏதோ சொன்னா, உன் கதையை எழுதி பத்திரிக்கை அனுப்பு, நீ எதுவும் காசு கூட கொடுக்குவானா, பத்திரிக்கையில் உன் கதை பிரசுரம் ஆனவுடனே நான் உனக்கு லெட்ரு போடுவேன், போட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மீட் பண்ணும்போது நீ என்ன கொடுத்தா போதுன்ட்டு அவள் எப்படி சொன்னா சார்? அவளா சார் இந்தமாரி பண்ணியிருப்பா? எனக்கு நம்பிக்கையே இல்லை சார். நான் காத்திருக்கிறேன் சார். மோகினி நீ இதுமாரி பண்ணியிருக்க மாட்டேன் மோகினி, எனக்கு நல்லா தெரியும். என் கதை வந்து இதுவும் ஆகட்டும், எப்படி நீ பார்த்துட்டு என்னை தேடின்னு ஒரு நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கதையை வந்து நான் ஃபினிஷ் பண்ணி பத்திரிக்கை அமுச்சு விட்டேன் சார். காசு போனால் பரவாயில்ல சார், என் மோகினியை பார்க்கணும் சார். அவள் பார்த்துட்டு அவள் சொல்லணும் சார் என் மூஞ்சிக்கு நேராக, இதெல்லாம் நான் பண்ணல, இது யாரோ பண்ணாங்க அப்படின்னு அவள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சார். இது அவள் பண்ணல சார், எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது சார். என் பத்திரிக்கை ஒரு நாளைக்கு பேப்பரில் பத்திரிக்கை இது வரும் சார், புக்கில் வரும். அவள் கண்டிப்பாக படிச்சுட்டு அவள் என்னை மீட் பண்ணுவான் சார். அது வரைக்கும் நான் அவளுக்காக வெயிட் பண்ணுவேன் சார் அப்படின்னு முடிச்சிடுறேன் அந்த கதையை. இந்த கதை வந்து சிறுகதை எழுதுவது எப்படி அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. அதுலேயே ஒரு 10 கதை, இது இல்லாமல் இன்னும் 2 நிறைய கதைங்க இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த கதைங்கள்லாம். அதில் முதல் கதை இது. இதை வந்து அவர் சொல்லும்போது ஒரு கதை எழுதுனுடைய நுணுக்கங்களும் ஒரு கேரக்டர் வந்து பேசுகிற விதம், அதுக்கு உண்டான டைலாக்கு அது சொல்லி அந்த கதைக்கு ஒரு கட்டுமானத்தை உருவாக்கி மெல்லமாக நம்மளை கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து அதை வந்து அவர் முடிக்கிற அந்த அழகு இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த மாபெரும் எழுத்தாளர் சுஜாதாவால் மட்டுமே தான் முடியும். நீங்கள் நிறைய பேர்த்த படிச்சிருப்பீங்க. இவருடைய கதைங்களை தொடர்ந்து நீங்கள் படித்து பாருங்கள், அப்போ தான் நீங்கள் அவரை பற்றி உங்களுக்கு புரியும். மேலும் அவருடைய கதைங்கள்லாம் மேலே நீங்கள் நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. இந்த கதையை நீங்கள் படிச்சுட்டு இந்த கதை வந்து நான் கரெக்டாக நல்லா சொன்னேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பாய்.